கொங்கு மண்டலத்தில் அந்த கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று அவர் ஏற்கனவே ஈரோட்டில் விஜயை கூட்டி ஒரு மாநாடும் நடத்தியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கொங்கு மண்டலத்தில் எந்த விதமான பாதிப்புமே செங்கோட்டையனால் இருக்காதுன்னு அந்த கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் பயணித்து வருவதால் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் கூட ஒரு பாதிப்பு இருக்காதா சார்? உண்மையிலே சார், நீங்க திரு செங்கோட்டையன் 2026 சட்டமன்ற தேர்தலில் கோபியில் டெபாசிட் வைப்பார். நீங்க வேலை பதிவு நடக்கும் போது மக்கள் எல்லாம் 9 முறை வெற்றி பெற செய்து அவரால் எந்த பயனும் இல்லை. அதிமுக அந்த சின்ன அம்மா எம்ஜிஆர் என்பதற்காக விழுந்து ஓடுறதுடைய அவருக்கான ஓட்டே அல்லங்க. 2001ஆம் ஆண்டு இதே செங்கோட்டையன் அம்மா நீக்கிட்டாங்க. நீக்கிய பிறகு வேற நபர் நியமிச்சாங்க. அப்ப வெளியே வென்றாருங்க. அவர் வேற நபர் வென்றாரு. அதனால செங்கோட்டையன் மட்டுமே காரணம் இல்லை. யாரை நிறுத்தினாலும் அங்கே வெல்வது உறுதி. அதுதான் அதிமுக ஒழிய இவரால் தான் அவரால் சொல்ல முடியாது. நீங்க ஒண்ணு சார், அம்மா மறைக்கு பிறகு பல தொகையை சொல்ல முடியும் கொங்கு மண்டலத்திலேயே. அதாவது அம்மா காலத்தில் 5000 6000 வித்தியாசம் வெற்றியோடு கூட எடப்பாடி காலத்துல 25,000 30 வாக்கு விடாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு தலைமைக்கு தலைமை மாறும் ஒழிய அந்த பகுதியில் உள்ள தலைவர்களால் மாறாதுங்க. இது வந்து கடந்த காலத்துல திரு ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் மிக மூத்த தலைவர், திமுக பொதுச் செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளர், மூத்த அமைச்சர், இடைக்கால முதலமைச்சர் இருந்து வருகிறார். அவரே மயிலாப்பூர் நின்று SC சேகரை விட குறைவான வாக்குகளை பெற்று டெபாசிட் தான் இருங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இது எல்லாம் ஒரு தனிப்பட்ட நபரை காட்டிலும் ஒரு நிறுவனம் முக்கியமானது, அமைப்பு முக்கியமானது. அமைப்பால் தான் யாருமே அரவணைக்க முடியும் படுவார்கள் ஒழிய தனிப்பட்ட நபர்களால் அல்ல. தனிப்பட்ட நபர்கள் இல்லை. இப்ப தனிப்பட்ட நபர் இன்னொரு நடிகரோடு சேர்ந்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான தமிழக வெற்றி கழகம் வயது 52 யாருக்கு? விஜய்க்கு. இவருடைய பொதுவாழ் வயது 52 இவர் போய் அவரிடத்துல அடிமையாக குனிந்து வணங்கி நிமிராம சொன்னா அவரோட நோக்கம் புரிஞ்சுக்குங்க. எடப்பாடியார் சகோதரர்கள் அடிமையில சகோதரர்கள் சொல்றாரு. என்ன அர்த்தம்? விஜய் வந்து செங்கோட்டையன் வந்து சகோதரர். அதாவது என்ன அர்த்தம்னா, இங்கிருந்து தன்னோடு சக அமைச்சராக பணியாற்றி ஒருவர் தன்னை விட மேலோங்கி வந்தாங்கிற பொறாமையால் திரு செங்கோட்டையன் வெளிப்படுத்துகிறார் ஒழிய உண்மையில் அவருக்கான விஜய் மீது உள்ள அக்கறை அல்ல. அவருடைய நோக்கம் எல்லாம் விஜய் வெற்றி பெற செய்வதும் அல்ல, செய்ய போறதும் இல்ல. அதிமுக தோற்கடிக்கணும், அது ஒண்ணுதான். நிச்சயமா நடக்காது. செங்கோட்டையன் வந்து நிச்சயமாக தொகுதியில வீழ்வார். பார்க்கத்தான் போறீங்க. செங்கோட்டையன் வந்து வெற்றி பெறாதுங்கிறீங்க இப்போதைக்கு. சரி, ஓகே. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து திமுக அதிமுக நிர்வாகிகள் பெரும்பாலும் போய் சேருவதனாலையும் புதிதாக அங்கு டிடிவி OPS கூட அங்குதான் சேருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்போது வரை தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு எப்படி தான் சொல்லுவீங்க? டிடிவி தினகரனால போன தடவை 33 தொகுதி சார் தென் மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. சென்னையில் தியாகராய நகரில் இழந்திருக்கிறாங்க வெற்றி வாய்ப்பை. எந்த இழப்புமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க சார்? இன்றைக்கு மக்களுக்கு தேவை ஒரு நல்ல ஆட்சி, நல்ல நிர்வாகம். அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லாம் சரிபடுத்தக்கூடிய நல்ல நிர்வாகி அந்த இடத்துல அமர வேண்டும் முதலமைச்சராக. அப்போ எங்க 2 பேருக்கு போட்டி. ஒன்று எடப்பாடியார், ஸ்டாலின். ஸ்டாலினுடைய நிர்வாகத்தை 5 ஆண்டுல பார்த்துட்டோம். 5 ஆண்டுக்கு முன்பு 2021 தேர்தலின் போது அவர் அளித்த வாக்குறுதி என்பது தமிழ்நாடு இனி மாறப்போகிறது என்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் எதுவுமே செய்யலை. வந்த பிறகு திரு ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப மிகச்சிறந்த ஆட்சி நடத்தி எடப்பாடியார் என்பதை மக்கள் உணர்ந்தாங்க. எனவே 26 தேர்தல் என்பது யாரை பற்றி கவலை சார். அங்க அணி வருது, இந்த அணி வருது, தொடர்ந்து பாருங்க. இந்த அணியா பொங்கல் மணி 3 நாளாகவே தொடர்ச்சியாக அரசு ஊழியர்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை டாப்ஸ் என்ற திட்டத்தின் அமல்படுத்தப்படும் என்றார்கள். நேற்று 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே விடியல் பேருந்து, மகளிர் உரிமை தொகைன்னு பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. நீங்க அதிருப்தி அலைன்னு சொல்றீங்க. என்ன பெரிய அதிருப்தி அலைன்னு சொல்லுங்க. பெரிய அதிருப்தி அலை 2021, 22, 23, 24 4 ஆண்டுகள்ல ஏன் பொங்கல் பணம் தரல? இல்ல 1000 கூட போன வருஷம் தான் தரல. முந்தின வருஷம் கொடுத்தாங்க. இறுதியா இல்ல, போன வருஷம் தான் கொடுக்கல. அது முந்தின வருஷம் 1000 கொடுத்தாங்க. ஆமா ஆமா 1000 கொடுத்தீங்க. இதே அதிமுக ஆட்சி 500 சொன்னீங்களா? இப்ப 1000 கொடுத்தீங்க அன்னைக்கு. இப்போ அதிமுக செயலாளர் 5000 தர வேண்டும் என்று கூட்டங்களில் பேசிய பிறகு தர்றீங்க. ஒண்ணு. இரண்டாவது சார், இந்த ஆட்சி நிறைவடைகிற நேரத்தில் ஆசிரியர்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? அதுல மோசடி அரிசி நிறைய, அது வந்து ஏமாற்று வேலை. அவங்க பணத்தை வச்சு தர்றாங்க, தனி கதை. ஆனால் 5 ஆண்டுகளாக இதை நிறைவேற்ற முடியாமல், ஏன்னா 2021 தேர்தலில் நாங்கள் ஆட்சி வந்தால் நிறைவேற்றுவோம், ஆசிரியர்களுக்கான அந்த
இந்த பழைய ஓய்வூதிய திட்டம். ஓய்வூதிய திட்டம் சொல்லிய பிறகு நான்காவதாக கமையா வந்து ஏன் கடைசி பண்றீங்க? என்ன நோக்கம்? அப்போ தேர்தலுக்காக மட்டுமே மக்களை ஏமாற்றுகிற திரு ஸ்டாலின் நோக்கம் யார் நம்ப தயாரில்ல, அரசு ஊழியர்களும் தயாரில்லைங்க.